இந்த செடி ஒரு போன்சாய் வளர்க்குறவங்களுக்கு, ஒரு பிகினர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டு பிளான்ட்னா இந்த அரச மரத்தை நான் வந்து சொல்லுவேன். இந்த அரச மரம்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இது எப்படி பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, சைனா வரை பரவி இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? நம்ம ஊரில் கோயிலில் பார்த்துருப்போம். ஆனால் எப்படி பிலிப்பைன்ஸ்லேயும் கோயிலில் காவி துணி சுற்றி இதை புனிதமாக பார்க்குறாங்க. இது எத்தனை வருஷம் வாழும், என்ன டெம்பரேச்சரில் வளரும், இன்டோரா அவுட்டோரா, இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ என்ன போய்கிட்டு இருக்குன்னா, நான் அந்த கவரில் இருந்து இதை பிரித்து எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு பாட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு மண் 50% என்னது கோகோனட் பிட்டு, 50% எர்த்வாம் கம்போஸ்ட் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணி இதை சென்டரில் இப்படி வச்சுருக்கேன். இப்போது சுற்றி நம்ம வந்து இந்த கோகோனட் பிட்டையும் இந்த எர்த்வாம் கம்போஸ்ட்டையும் போட்டு முடிச்சிடலாம். இப்போது இவங்களோட நேம் என்ன தெரியுமா? இங்கிலீஷு சாக்ரெட் ஃபிக். சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபைக்கஸ் ரிலிஜியோசா சயின்டிஃபிக் நேம். அதர் நேம்ஸ் வந்து பீப்பால் ட்ரீ, போதி ட்ரீ, அஸ்வத்தா ட்ரீன்னு சொல்கிறாங்க. இந்த அஸ்வத்தான்றதெல்லாம் ஒரு சமஸ்கிருத வேர்டு, ஓகேங்களா? இது நேட்டிவாக இந்தியாவில் இருக்குது, இந்தியன் சப்கான்டினென்ட்ல இருக்குது, இண்டோ சைனாவில் இருக்குது. மல்பெரி ஃபேமிலியை சேர்ந்ததுங்க அது. அப்புறம் இது வந்து ரொம்ப புனிதத்தன்மை வந்த மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து ஹிந்துயிசம், ஜெயினிசம், புத்திசம், சீக்கிசம்லலாம் இது வந்து புனிதமாக நினைக்கிறாங்க. மெயினாக ஹிந்துசம்லேயும் ஜெயினிசத்துலேயும் இங்கே மரத்துக்கு அடியில் உட்காந்து தான் அவங்க வந்து மெடிடேட்டே பண்ணுறாங்களாமா. நம்ம புத்தர் இருக்கார் இல்லையா, நம்ம புத்தர் இது கீழே உட்காந்து தான் முக்தி அடைஞ்சாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது பீகாரில் ஒரு இடத்துல தான் பண்ணதா சொல்கிறாங்க. இப்போ அந்த இடம் பீகாரில் இல்லை. அந்த மரம் 4-5 தடவை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு பிரான்ச் எடுத்து ஸ்ரீலங்காவில் வச்சுருக்காங்க. அந்த மரம் இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட லீஃப் ஷேப் பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் இருக்கும்.